இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெல்கம் டு டே 60 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம 3 டப்பு கிளீன் பண்ணி வச்சிருந்தோம். அதுல ஒரு டப்பு இன்னைக்கு மறுபடியும் நாசமாயிருச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாய்க்குட்டி தான். நான் உள்ள செடி வைக்கலாம்னு சொல்லி குட்டியா ஒரு டப்பால மண்ணை போட்டு வச்சிருந்தேன். அதை வந்து களைச்சு விட்டு தண்ணி எல்லாம் மண்ணா போயிருச்சு. இப்போ சரி என்ன பண்றது, மறுபடியும் சுத்தம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மீன் எல்லாம் ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு இந்த பழைய தண்ணியை கீழே ஊத்திட்டேன் மொத்தமா. அதுக்கப்புறம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அடுத்த 2 டப்பு இன்னைக்கு சுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அந்த 2 டப்பு தான் இருக்கலே கஷ்டம். ஏன்னா அதுலதான் நம்ம இந்த பான் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. அதுல இருக்க மண்ணெல்லாம் எடுத்து பண்றதா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லா மண்ணையும் எடுத்து இந்த பக்கெட்ல போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் வெறும் டப்பா இப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப மோசமா. இதே எடுத்து கழுவணும்ல, அதுக்கடுத்து இருக்க டப்லி இதே மாதிரி மண் எடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மீன் எல்லாம் புடிச்சிட்டு கஷ்டப்பட்டு எல்லா மண்ணையும் எடுத்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3 டப்பு எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நாஸ்தியா இருந்துச்சு. சரி எடுத்துட்டு போய் வாஷிங் ஏரியால வச்சிடலாம்னு சொல்லிட்டு வாஷிங் ஏரியா கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸா தண்ணி ஊத்துறப்பே இந்த செம்மண் கரையெல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரை தான் இருந்துச்சு. அதையும் நம்ம மஞ்சி வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் டப்பெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. செம்ம அழகா புது டப் மாதிரியே இருக்குல்ல. சரி இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்கே தண்ணி பிடிச்சிட்டேன். இங்கே தண்ணி பிடிச்சி கொண்டு போய் நம்ம பிளேஸ்ல அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல 3 டப்லையும் ஒவ்வொரு ஸ்பூன் கல்லு போட்டு நல்லா கைவிட்டு கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டப்லையுமே மேல மீனை மிதக்க விட்டாச்சு, டெம்பரேச்சர் அக்ளிமேட் ஆகிறதுக்காக. மிதக்க விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த டைம் நம்ம நாய் கூட்டிட்டு தப்பிக்கிறதுக்காக ரொம்ப நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். டே 61ல சந்திப்போம்.